அகத்தியர் போக வசிஷ்டர்லாம் பூஜை பண்ண ஸ்தலம் இது. சுந்தர வைப்பு பாடல் பெற்ற ஸ்தலம் இது. காகபுஜண்ட சித்தர் ஜீவ சமாதிக்கு இருக்குங்க. சித்தர்கள்லாம் பூஜை பண்ணது கோவில் கல்வெட்டுகள்லாம் இருக்குதுங்க. திருமண தடைகள் ஜாதக தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். அதுபோல் சூரிய காசு திருமணியுடைய இறைவனை வழிபட்டதுனால நவகிரகம் உண்டாகக்கூடிய இடையூறுகள்லாம் நீங்கி நன்மைகள் உண்டாகும். ஜாதக ரீதியான தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். நவகிரக பரிகார ஸ்தலம். இங்கே இருக்கக்கூடிய சுவாமி வந்து பட்டையாக இருப்பார். கீழ் மேல் 16 பட்டைங்க. மொத்தம் சுற்று வந்து 16 பட்டைகளும் சுற்றி இருக்கும். லிங்கம் வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் 16 பட்டை. 16 முகங்களுடைய இறைவா போற்றி, தென்மன் வரப்பின் நாதா போற்றின்னு அருளாளர்கள் பூஜை பண்ணது. அகத்தியர் போகர் வசிஷ்டர்லாம் பூஜை பண்ண ஸ்தலம் இது. சுந்தர வைப்பு பாடல் பெற்ற ஸ்தலம் இது. 2400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அதாவது 6ஆம் நூற்றாண்டு கல்கோயில். லிங்கம் அதுக்கு முன்னாடி ராமாயண காலத்துலேருந்து இருக்குங்க. காகபுஜண்ட சித்தர் ஜீவ சமாதிக்கு இருக்குங்க. சித்தர்கள்லாம் பூஜை பண்ணது கோவில் கல்வெட்டுகள்லாம் இருக்குதுங்க. 6ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் கோயிலை சுற்றி இருக்குது. அதில் காகபுஜண்ட சித்தர் தான் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார். அவர் இங்கே வாழ்ந்தார், இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். இருக்கிற விவரம்லாம் காகபுஜண்டருக்கு பின்னால் வந்த சித்தர்கள் கல்வெட்டை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அகத்தியர் போகர் வசிஷ்டர்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க. 18 சித்தர்கள் வழிபட்ட சேத்திரம். இந்த கோயிலுக்கு வந்தால் திருமண தடைகள் ஜாதக தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். சூரியனை சுற்றி 9 கோள்களும் சுற்றி வருது இல்லையா? அதுபோல் சூரிய காப்பு திருமேனியுடைய இந்த இறைவனை வழிபட்டதுனால நவகிரகம் உண்டாகக்கூடிய இடையூறுகள்லாம் நீங்கி நன்மைகள் உண்டாகும். ஒரு மனிதனுக்கு 16 செல்வங்கள் கிடைக்கணும். இந்த காலத்துக்கு வந்து அந்த 16 செல்வமும் குறையில்லாமல் கிடைக்கும். அப்படின்னால சுவாமி 16 பொங்கலுடைய சோடசலிங்கம். இது வந்து ரொம்ப புராதனமான திருக்கோயில். காகபுஜண்ட சித்தர் வழிபட்ட சேத்திரம். சுந்தர வைப்பு பாடல் பெற்ற ஸ்தலம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். வழிபாடு செய்யுங்க. இங்கே வந்தால் ஜாதக ரீதியான தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். நவகிரக பரிகார ஸ்தலம்.